காரு பொண்ணு ஸ்மக்லிங் தான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. பணம் இருக்குதுன்னு சொல்லியிலே பணம் எப்படி வந்துச்சு? இவன் ஏமா சடங்கா கூட நாம தான் செய்யணும் போட்டிருக்க. என்ன ஜாதி, என்ன மதம், என்ன என்னன்னு கூட தெரியலையே. யாரா சுத்த அருள மடையனா இருக்க, இழுத்து போட்டு புதைச்சிட்டு போகாம போட. அது ஒண்ணுதான் பாக்கி, அதையும் செஞ்சுடுவோம். போனாங்கிறது சரியாதான் இருக்குது. என்ன ஆகணும், என்ன ஆகணும்? மகாகணம் புரிஞ்சியவர். நீ தலைய பிடி, நான் காலை பிடிக்கிறேன். பொய்யான முடிக்குள்ள மெய்யான சாய்விடா. அடே, இந்த சாவிக்கும் மூளைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குடா. பெரிய மர்ம நாவலா இருக்கிறான்டா. பணத்தை தேடுனா பணம் கிடைக்குது, தலையை தூக்குனா சாவி கிடைக்குது. ஆமா, இந்த சாவியை வச்சு நம்ம எதை துறக்க போறோம்? நம்மளுடைய எதிர்காலத்தையே துறக்க போறோம். அவனுடைய உடம்ப பாத்தியா? யாரோ இவனை இப்படி அடிச்சிருக்கிறாங்களே. ஏன்? ஐயோ, நாடிக்கல டாக்டர். அவன் தலைக்குள்ள சாவி வச்சிருந்தானே. ஏன்? இந்த சாவி இருக்க பல லட்சம் ரூபாய்கள் பொறுமான செல்வம் இருக்கும் பொட்டியோட சாவிடா. இத கேட்டு இவனை அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. பாவம், சொல்றதுக்கு முன்னே செத்துப்பான். ஏன் இந்த வண்டி? உங்க கார் எங்க? காரா? சரியான போர். எனக்கு என்னவோ இந்த வண்டி தான் பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பிடிக்கலையா? நோ டார்லிங், நீ இந்த வண்டியில வரப்போறதுனாலதான் எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு. கம் ஆன். ஹாய். ராஜா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுப்போம்? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? இப்ப இல்லைன்னா வேற எப்போ? இன்னும் கொஞ்ச நாளைக்கு காதல்ங்கிற நதியில நீராடி அப்புறம் கல்யாணங்கிற சமுத்திரத்துல இறங்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தேனில எங்க வச்சுக்கலாம்? அதான் சமுத்திரத்துல இறங்க போறோமே, அங்கேயே வச்சுக்கிட்டா போச்சு. விளையாடுங்க ராஜா, சொல்லுங்க. காஷ்மீர்ல ஸ்டார்ட் பண்ணி சிம்லா, டார்ஜிலிங் வெளியா சுவிட்சர்லாந்துக்கு போயிடுவோம். ராஜா என்ன ராஜா? டார்லிங். ராஜா, அன்னைக்கு சொல்லற ஷாப்ல முத்து மாலை பார்த்தனே, அது மேல ரொம்ப ஆசையா இருக்கு டார்லிங். உன் அழகான கழுத்துக்கு முத்து மாலையா? நான் வைர மாலையை வாங்கி போடுறேன் பாரு. ஓ மை ஸ்வீட் டார்லிங். ராஜா, நாளைக்கு உங்களை எங்க மீட் பண்றது? இன்னைக்கு எங்க மீட் பண்ணியோ அங்கதான். எத்தனை மணிக்கு? இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தியோ அத்தனை மணிக்கு தான். நிறுத்துப்பா. குட் பை டார்லிங். பை பை. பாப்பா. டாடா. பை பை. சார், ஒண்ணு கேக்குறேன், கோச்சுக்க மாட்டீங்களே? தினம் ஒரு பெண்ணோட சுத்துறீங்களே, எல்லா பெண்கள்ட்டையும் ஒரே மாதிரி பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்படி நேரம் கேட்க போறேன். ஆமா சார். ஒண்ணும் தப்பா இல்ல, சும்மா சோதிச்சு பாக்குறேன். இவ்வளவு பகிரங்கமாவா? அந்த பெண்களே தயாரா இருக்கும் போது ஆம்பளை எனக்கு என்ன? இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பண்பு இல்லையா சார்? அப்படிப்பட்ட பண்பான ஒரு பெண்ணைத்தான் நான் தேடி அழைச்சிட்டு இருக்கேன். இந்த பெண்கள்லாம் என் படத்தை தான் காதலிக்கிறாங்க, அதனாலதான் வழியிலே இறக்கி விட்டுறேன். தேடி பிடிக்கிறது காதல் ஆகாது சார், தேடாம கிடைக்கிறது தான். ஏய், ஏண்டா அனுபவமா? ஆமா, யார காதலிக்கிற? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். ஏழைக்கு ஏதுங்க காதல்? காதலுக்கு ஏழையாவது பணக்காரனாவது வர்றா, காதல் இன்பமே தனி. துன்பத்துல இருக்கிறவங்க இன்பத்தை பத்தி எப்படி சார் நினைக்க முடியும்? பேசாம இந்த கோச்சை வித்துட்டு ஒரு டாக்ஸி வாங்கி விடு, துன்பமெல்லாம் ஓடி போயிடும். சுலபமா சொல்லிட்டீங்க. டாக்ஸி என்ன சும்மாவா கிடைக்குது? பணம் நான் தர்றேன். என்ன என்ன சொல்றீங்க? டாக்ஸி வாங்க பணம் நான் தர்றேன்னு சொல்றேன். சார், உங்க பேரு மட்டும் ராஜா இல்லைங்க, மனசு அப்படித்தான். இருந்த என்ன பிரயோஜனம்? இந்த ராஜாவுக்கு ஏத்த ராணி இன்னும் கிடைக்கலையே. ராஜா, ராணி, இந்த ராணிக்கு இந்த ராஜாவை கொடுத்து வைக்கணுமே. என்னடா சொல்ற? ராஜாவும் ராணியும் இதே வண்டியில தான். இதே வண்டியில தான்? என்ன வளர்ற? ஒண்ணும் இல்ல, அதாவது ஒரு நாளைக்கு ராஜாவும் ராணியும் இதே வண்டியில தானே பவனி வர போறீங்க. பார்த்து ஓட்டு, ராத்திரி நேரம். ஓஹோ ஓஹோ. இந்தடா. சார், என்கிட்ட சில்லற இல்லையே. யாருக்குடா சில்லற வேணும்? நீயே வச்சுக்க. தங்கச்சி, என்ன? ஒன்னதாமா தேடிட்டு வந்தேன்.
உங்க அப்பா கொலை சம்பந்தமா ஒரு ஆளோட விலாசம் கேட்டீங்களா? ஆமா. இந்த அம்மா நம்பர் 4 ஸ்டேஷன் ரோட். என்ன மஞ்சு அப்படி பாக்குற? இந்த உலகத்தில் உள்ள கத்தி வீசுற கில்லாடிகள் அத்தனை பேரை ஒன்னா சேர்த்து ஒரு போட்டி வச்சாலும் எனக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். நான் வச்ச குறி தவறா? ரொம்ப பெருமைப்படாத. அன்னைக்கு அந்த மழையில நீ வச்ச குறிதான் தவறி போச்சே. தவறி போச்சா? யார் சொன்னது? அவன் ஆஸ்பத்திரியில செத்தானா இல்லையா? நீ ஒரு கத்தி பைத்தியம். கன்னி பைத்தியமும் கூட. என் கத்தியினால மத்தவங்களை அடிமையாக்குற அழகான கன்னிகளை கண்டா நானே அடிமையாயிடுவேன். அப்போ எனக்கு நீ அடிமையா? ஓ மை ஸ்வீட்டி. ஏங்க இந்த சாவியை பார்த்தா எந்த மாதிரி சாவியா தோணுது உங்களுக்கு? ஏதோ பார்த்தா லாக்கர் சாவி மாதிரி இருக்கு. லாக்கராவது ஜோக்கராவது அது எங்க இருக்குது? எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. தெரியுமா? லாக்கர் எங்க இருக்கு? இது தெரியாதா? அதோ எங்க புடிங்க தானே சாவியே. சாவி சாவி. You bloody fool, you rascal. பாட்டு விட்டேனே, நான் பாட்டு விட்டேனே. சாவி எங்க? லாக்கரிங்க. அடிச்சு கொன்னுற சாவி எங்கடா? சாவி. அங்கே. கும்பளே, கும்பளே. தாயி 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 தாயி. எங்க சாவி உங்ககிட்ட இருக்குது தாயி. உங்க சாவி எப்படி என்கிட்ட இருக்கும்? வந்துடுச்சே தாயி. என்னைய 10 பைசா கொடுத்து ஐடியா எடுக்கிறேன். ஐயோ 5 பைசா அப்புறம் தானே. அப்புறம் தரையா? நீங்க எடுத்துக்கா கொடுத்த பின்ன எதுக்கு வாங்கி கொடுத்த? மடையா அந்த லேடி அம்மாவுக்கு இதை அப்படி போட்டு ஜில் பண்ணு சாவி வந்துடும். வெளியில என்னமோ பெரிய தகராறுமா? நான் போய் பார்த்து வந்துடுறேன். அண்ணன் இருக்குமோ இங்க வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீ சொல்ற என் மனசு கேட்கலையே. நான் தோட்டத்துல காத்துட்டு இருக்கிறேன், சீக்கிரமா வந்துடு. சரி நீ போ. ஹாய் ஹாய் வாணி. என்ன உங்க அண்ணன் சாப்பாட்டுறாமனா? அவ்வளவு நேரமா சாப்பிடுறான்? சும்மா இருங்க. குச்சோ குச்சோ. காதல் கிடிங்க 2 மரத்துக்கு பின்னால் உட்கார்ந்து இருக்குது. யாரோ பேசுற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல ஒரு நாயம் இங்க வராது. ஓ அப்படி தப்பி தவறி இருந்தாலும் 1-2 குரங்கு குட்டி தான் இருக்கும். வாணி ஏன் எட்டி எட்டி போற? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கடிச்சு துண்ணலாம் போல இருக்கு. பொண்ணு கேட்க போறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? உங்க அண்ணனை பார்த்து தைரியமா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுறான்னு கேப்ப. பலகீன உருவமா இருந்தாலும் கான்ஸ்டபிள் உடையில கையில ஒரு லட்டி, முட்டியில 2 தட்டு தட்டி உள்ள தள்ளிட்டானா என்ன பண்றது? அதுக்காக தான் பயப்படுறேன். ஒரு ஸ்பெஷல் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். நான் உனக்கு ஒரு விலையுயர்ந்த பரிசு தர போறேன். நைலெக்ஸ் படவையா? சீப் மென்டாலிட்டி. கான்ஸ்டபிள் தங்கச்சி நீ எப்படி இருப்ப? பின்ன வைர மோதிரம் 10,000 ரூபாய் மதிப்பு. வாயை திறக்காத. மோதிரத்தை வாயில போடக்கூடாது, விரல்ல தான் போடணும். இது உங்க அண்ணன் கிட்ட காட்டு. யாருன்னு கேப்பா, என்னதுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தனி மதிப்பு ஏற்படும். மாப்பிள்ளை தன்னால தேடி ஓடி வருவான். எங்க அண்ணனுக்கு இந்த மாசம் பூரா கேஸே கிடைக்கல. இது நல்ல கேஸ். உடனே உன்னை உள்ள தள்ளிடுவான். தள்ளட்டும், 2 பேரையும் சேர்த்து உள்ள தள்ளட்டும். அப்போது நிம்மதியா இருக்கலாம். கம்பி கிடையில் காதல் கண்ணே. திட்டம் போட்டுதான் திருடிட்டு வந்தியா? திருடா தேவடா. பின்னையா 50 ரூபாய் சம்பளம் வாங்குற வார்டு பாய் நீ? உனக்கு ஏதியா வைர மோதிரம்? வாணி என்ன தப்பா நினைக்காத. செத்து போன ஒரு பேஷண்ட் இதை எனக்கு கொடுத்தான். ஆம்பளையா பொம்பளையா? கொடுத்தானே. ஏன் கொடுத்தான்? ஒரு சாவிய கல்லுக்கடியில வைக்க சொல்லி கொடுத்தான். ம்ஹும். வாணி நம்ப முடியலையே.
வாணி சத்தியமா சொல்றேன், நான் கட்டி இருக்கிறது வேட்டியா இருந்தா இப்பவே அவுத்து போட்டு தாண்டுவேன். என்ன நம்பு. எங்க அண்ணன் இந்த மோதிரத்தை நம்பினா கல்யாணம், இல்ல ஜெயில் தான். வாணி வாணி நான் சொன்ன கேளு. வாணி 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 சுவாமி அரே ராமா அரே கிருஷ்ணா. எனக்கு அப்பவே தெரியும் ராகுகாலத்துல வீட்டை விட்டு பரப்பிட்டேன். இது ராகு, இது கேது. மரியாதையா நான் கேக்குறதுக்கு பதில் சொல். யார் நீ? உன் பேர் என்ன? என் பேர் வாதிராஜி. மேல ஆஸ்பத்திரியில வார்டுபாய். பிறந்தது நெல்லூரு, வளர்ந்தது மெட்ராஸும். இன்னைக்கு வாழறது மைசூர். செஞ்சது காதல், இப்போ வாழறது. சின்ன பையா, அந்த பொண்ணுகிட்ட பேசினிய அப்படியே சொல்லு. அப்படியேவா? அப்படியேதான். கட்டி பொச்சு கட்சி துணிடுவேன். ஆனா நீ செத்து புடுவேன் பயமா இருக்குது. டாய் டாய், இப்ப நான் உன்னை கடிச்சு தின்னுடுவேன். அந்த வைரத்தை பத்தி சொல்றா. சொல்லிடுறேன் சாமி. இந்த வைர மோதிரத்தை செத்து போன ஒருத்தன் எனக்கு கொடுத்தான். எப்ப செத்தான்? 8ஆம் தேதி. ஏன் செத்தா? விதி தீரிந்தி. அவன் ஏன்டா உனக்கு மோதிரம் கொடுத்தா? ஒரு சாவிய கல்லு கடியில வைக்க சொன்னான். கல்லு கடியிலையா தலைக்கு அடியிலையா? ஸ்மர சாவி இந்த மாதிரி இருக்குமா? இதேதான் தேவுடா. கல்லுக்கடியில இருந்த சாவி நீ சேத்துக்கு எப்படா வந்தது? கேள்விய நீ கேட்காத. இதை வச்சு எதை திறக்கிறது? பூட்டை திறக்கிறது. எந்த பூட்ட? லாக்கர. எத்தனை நம்பர் லாக்கர்? 8ஆம் நம்பர் லாக்கர். அந்த லாக்கர் எங்க இருக்குது? ஜங்ஷன்ல. எந்த ஜங்ஷன்ல? மைசூர் ஜங்ஷன். ஒரு 8 தான். 2 8 இருக்குது. எங்க? அடம்மா அடையா, அது 88டா. நமக்கு தேவை வெறும் 8. 6 7 8 சாமி. என்னடா அது வைரத்தை காணும்? பேப்பர் தான் இருக்கு. காரட் நம்பர் 777. 777. திடீர் சாம்பார். மேல ஸ்டார் போட்டிருக்கு, கீழே சாரட் நம்பர் 777. ஸ்டார்னா வைரம். எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரியலையே. புரியக்கூடிய மண்டையாடாது. பேசாம இரு. ஸ்டார் சாரட் நம்பர் 777. புரியுதா? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன? உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி, வாடா.